வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விவரம். அதாவது வருகின்ற ஜூலை 28 முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ எங்கேருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும். கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு. வகுப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும். 6 மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது. அந்த 6 மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற 2 வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த 6 மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். ஜோதிடம், அடிப்படை ஜோதிடம், ஜோதிட கணிதம், அதாவது ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது, அது எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுக்கப்படும். ரொம்ப குறிப்பாக நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதுதான் விஷயமே. ஏன்னா நிறைய இடங்களில் ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது. வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்க்ரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். விக்னேஸ்வர எஸ்ட்ரோலஜி சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2024 முதல் 2025 வரை. இப்போ குருங்கிறவர் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே 1ஆம் தேதி. இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமுறல் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி, எல்லா ஜோதிடர்களும் சரி, இந்த ராசிக்கு அப்படி இருக்கும், ஆஹோ ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும். இதனால் ராசி பலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு. ஆனால் உண்மை என்ன, அதில் ராசி பலன் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான். ஆனால் அது யார் அப்போ ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதில் என்னது அப்படின்னா, ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு, கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த வகையில் இந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா, சரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும், எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜாதகம் தான் ஆக்சுவலாக பேசும். அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும், இந்த குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களோட ஜாதகம் உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும். இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா, ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும். ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும். இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்குது, நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிருவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி, அந்த பாக்கியம் இருக்குது, கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால், உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால், அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா, நான் எப்போ திருமணம் பண்ணுவேன், அல்லது எப்போ வீடு கட்டுவேன், அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை
அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த கோச்சார பலன். காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன். குரு பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும், அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும். அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குரு பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும். ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை, எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை, ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குரு பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும்? ஸோ ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் தான் சொல்லும். எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும். இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த பொது பலன், பெயர்ச்சி பலன்கள், பொது பலன் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும். ஓஹோ, நம்மளோட ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும், இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும். அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் 2024-25 எப்படி பலன் அளிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் 2024-25 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து இப்போ பெயர்ச்சியாகி உட்கார்ந்துருக்கிறார். ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி தனக்காரகன் 5ஆம் இடத்துல உட்கார்றார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறப்போ குழந்தை வரம் வேண்டி குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற தம்பதியர் இப்போ தாராளமாக வந்து முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஒரு வருட காலம். அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டி நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில், இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா, இல்லை ட்ரீட்மெண்ட் போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ போகலாம். நல்ல சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ அந்த முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். பூர்வீக சொத்து எதிர்பார்த்து சில பேர் மகர ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வர்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே ரொம்ப சுமூகமாக நடந்து அந்த பூர்வீக சொத்து உங்களை வந்தடையும். எக்ஸாமில் அரியர் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது காலேஜ், யூஜி அல்லது பிஜி படிக்கிறவங்க காலேஜில் எக்ஸாம் வந்து அரியர் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ போய் எழுதுங்க. அந்த அரியர் உங்களுக்கு கிளியர் ஆகும், உங்கள் டிகிரி உங்களுக்கு வந்து சேரும். கார் மற்றும் இந்த வீடு வச்சு நீங்கள் ஜீவனம் பிழைப்பவர்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அல்லது 2-3 வீடு இருக்குது, எனக்கு வாடகை வருது, ஆனால் அந்த வாடகை வர்றதில் இப்போ பிரச்சனைகள் இருக்குது, வாடகைக்கு இருக்கிறவங்களும் ஒத்துழைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு உகந்த காலம். எல்லாமே வந்து அப்படியே தலைகீழாக மாறும். வாடகைக்கு இருக்கிறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வாடகை பணம் கரெக்டாக வந்து சேரும். ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கும் நல்ல விற்பனை ஆகும். ரியல் எஸ்டேட் நல்ல அமோகமாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனால கண்டிப்பாக வந்து 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாகிறார். அதனால் உறுதியாக வந்து ரியல் எஸ்டேட்லாம் நல்லாவே நடக்கும். அதே மாதிரி இந்த கார் அந்த மாதிரியான வச்சுக்கிட்டு வாடகைக்கு வர்றது, இல்லை கார் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸை அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் சரி, கார் வச்சு வாகனத்தை வைத்து நீங்கள் ஜீவனம் பிழைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இப்போ ஏற்றமான காலம், நல்ல ஒரு லாபகரமாக வந்து இருக்கும். அந்த மாதிரி வாகனங்களை வைத்து ஜீவனம் பிழைப்பவர்கள் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும்.
அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாங் டூர் அப்படிங்கிறதும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறதும் வந்து நைன்த் ஹவுஸ் சொல்லும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீண்ட தூர பயணம் செல்வதற்கு நல்ல லாபகரமாக இருக்கும். நீங்கள் நீண்ட தூர பயணம் செய்து உங்களுடைய தொழிலை வந்து செய்கிறவங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சுபிட்சமான காலம். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா இந்த பீரியடில் போயிட்டு வாங்க, நல்லபடியாக முடியும். அந்த ஆன்மீக சுற்றுலா வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதிய தொழில் தொடங்குறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எதில் இருந்தாலும் சரி, ஒரு கோல்ட்லேயோ ஒரு நிலத்துலேயோ இல்லை எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வருது அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து செய்யலாம். ப்ரொவைடட் உங்களோட ஜாதகத்தில் தசாபுக்திகளும் நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது உங்களுக்கு டபுள் ஆக்கி லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு பீரியட். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பெண்டிங் அமௌண்ட்டு, இன்சூரன்ஸ்லேருந்து ஏதாவது அமௌண்ட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் தாராளமாக வரும். இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பணம் இன்னும் எனக்கு வர வேண்டியது இன்னொரு 3 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, இல்லை 1 வருடம் ஆயிடுச்சு, இருந்தும் வரல எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த அமௌண்ட்டு வந்து சேரும். அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் நீங்கள் தாராளமாக இப்போ எதிர்பார்க்கலாம். பாக பிரிவினை செய்து உங்களுடைய பங்கு வரணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து சேரும். மேலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ தந்தையுடன் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா நல்ல ஒரு சுமூகமான முடிவுக்கு வரலாம். பேச்சு நல்ல சுமூகமாக முடியும், உறவும் சுமூகமாக இருக்கும். தந்தை மகன், தந்தை மகள் அவங்களுடைய உறவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போக ராசிக்கு 11ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துல இருந்து கொடுக்குறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன்படி நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே வந்து லாபகரமாக முடிந்து அதில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். தெளிவாக செயல்பட்டால், உங்களுடைய வருமானத்திற்கேற்ற மாதிரியான தெளிவாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து லாபம்ங்கிறது வானத்தின் உச்சத்தையே நீங்கள் தாராளமாக வந்து தொடலாம் அப்படின்னு சொல்லலாம். போக உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக வந்து உயரும். உங்களுடைய பொருளாதார நிலை உறுதியாக வந்து ஆக்சுவலாக உயரும். உங்களுடைய நடப்பு திசா புக்திகளை பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமை இப்போ இருக்கிற லெவலை விட இந்த ஒரு 1 இயரில் வந்து நல்லாவே வந்து உயரும் அப்படின்னு சொல்லலாம். போக ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து ராசியவே பார்க்குறார் தன்னோட 9ஆம் பார்வையாக. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். போக நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு நல்ல பேர் கிடையாது, எனக்கு தேவையான ஒரு புகழ் பெயர் எதுவுமே வர்றதில்லை அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இப்போ தாராளமாக வந்து உங்களுக்கு பெயர் புகழ் வந்து சேரும். உங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். போக இன்னும் நேர்மையாக நீங்கள் இருக்க பார்ப்பீங்க. சரியா, கண்டிப்பாக வந்து நீங்கள் நேர்மையாக இருக்க பார்ப்பீங்க. அந்த நேர்மையினாலேயே வந்து உங்களுக்கு நல்ல புகழும் நல்ல பெயரும் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். போக நீங்கள் தங்கத்தில் இப்போ முதலீடு செய்யலாம், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கோல்டு வாங்குறதுக்கான ஒரு எண்ணங்கள் உங்களை கண்டிப்பாக வந்து தூண்டும். இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டில் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தூண்டும். தாராளமாக செய்யலாம். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் நல்லதொரு லாபத்தை காணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மகர ராசிக்காரர்கள் உறுதியாக ஜெயிக்கலாம். ப்ரொவைடட் உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் நடக்கும் தசா புக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சி பலன் 2024-25 உறுதியாக 100% வந்து உங்களுக்கு பலனளிக்கும். சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து
சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.